வணக்கம். சில சமயம் நம்ம வாழ்க்கையில ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்புற மாதிரி ஒரு உணர்வு தேடுறோம் இல்லையா? ஆமா. இல்லனா நாம சுமக்கிற இந்த மதம், தேசியம் இந்த மாதிரி அடையாளங்கள் எல்லாம் போதாத மாதிரி தோணும். கண்டிப்பா. அப்படி உங்களுக்கு தோணியிருந்தா உங்ககிட்டயும் ஒரு யாத்ரீக ஆன்மா இருக்கலாம். இன்னைக்கு நாம ரவி ரவீந்திராவோட த பில்கிரிம் சோல் அ பாத் டு த சேக்ரெட் டிரான்செண்டிங் வேர்ல்ட் ரிலீஜன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. ரொம்ப முக்கியமான புத்தகம் இது. இதோட நோக்கம் என்னன்னா, இந்த மதங்களோட எல்லைகளை தாண்டி அந்த ஆழமான, அந்த புனிதமான ஒண்ணு தேடுற பயணம் இருக்குல்ல, அத பத்தி பேசுறதுதான். வாங்க, இதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். பார்க்கலாம். சரி, இந்த புத்தகம் யாத்ரீக ஆன்மா அப்படிங்கிறது எப்படி சொல்லுதுன்னா, அது மர்மத்தை அறிய துடிக்கிற ஒரு வரையறுக்க முடியாத ஒண்ணு, அதாவது நித்தியத்தை தேடுற ஒரு ஆன்மான்னு சொல்லுது. இது கேட்கவே கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. நித்தியம்னா என்ன? ஆமால்ல. நித்தியம்னாலே நமக்கு என்ன தோணும்? முடிவே இல்லாத காலம். அப்படிதானே? ஆனா புத்தகம் அத கொஞ்சம் வேற மாதிரி பாக்குது. ஓ, அப்படியா? நித்தியம்ங்கிறது காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை, ஒரு உணர்வுன்னு வச்சுக்கலாம். விட்ஜென்ஸ்டைன்னு ஒரு தத்துவஞானி சொன்ன மாதிரி, நிகழ்காலத்துல முழுமையா வாழறது தான் நித்தியத்துல வாழறது. ஆஹா. அதாவது நேத்து என்னாச்சு, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு இல்லாம, இந்த நிமிஷம், இங்க, இப்ப இருக்கிறது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நேரத்தை கடந்து போறதில்ல, நேரத்துக்குள்ள இன்னும் ஆழமா போற மாதிரி. அதேதான். டி.எஸ். எலியட் கூட ஒரு கவிதையில சொல்றதா புத்தகம் சொல்லுது. காலத்துக்கும் காலமற்றதுக்கும் நடுவுல ஒரு சந்திப்பு புள்ளி இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானத்தோட முக்கிய நோக்கமேன்னு சொல்றாரு. ம். ஆமா. அந்த புள்ளி தான் முக்கியம். சரி, இந்த தேடலுக்கான ஆரம்ப புள்ளி எப்படி வருது? ஆசிரியரோட சொந்த அனுபவத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. சொல்லுங்க. ஆசிரியர் ரவி ரவீந்திரா அவர் இந்தியால பிறந்து வளர்ந்தவர். அப்புறம் இயற்பியல் படிக்க கனடா போறாரு. ம். அங்க போனதும் அவருக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி வருது. நான் யாரு? ஏன் கலாச்சாரம் என்ன? ஹிந்துனா வெறும் மத அடையாளம் தானா? இப்படிலாம் கேள்விகள். இது நிறைய பேருக்கு வரும்ல. வேற நாட்டுக்கு, வேற கலாச்சாரத்துக்கு போகும்போது. ஆமா. அப்ப அவருக்கு மகாத்மா காந்தியோட ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. சத்தியத்தை தேடுபவனே உண்மையான ஹிந்து அப்படின்னு. ஓ, சடங்கு விட சத்தியத்துக்கு முக்கியத்துவம். ஆமா. அதே நேரத்துல கனடால அவர் வர்சிட்டி கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்னு ஒரு மாணவர் கிறிஸ்தவ குழுவோட பழகுறார். அவங்க மூலமா புதிய ஏற்பாடு, குறிப்பா யோவான் நற்செய்திய படிக்கிறார். அதுல என்ன விஷயம் அவரை ரொம்ப பாதிக்குது? அதுல வர்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் அப்படிங்கிற வாக்கியம், அப்புறம் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படிங்கிற கருத்து, இதெல்லாம் அவரை ரொம்ப யோசிக்க வைக்குது. ம். கிறிஸ்து சொல்ற பாவம்ங்கிற கான்செப்டுக்கும் நம்ம இந்து மரபுல சொல்ற பிரம்மம்ங்கிற அந்த எல்லையற்ற உண்மைக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். இது ஒரு மதத்திலிருந்து இன்னொன்னுக்கு மாறுறதில்ல. இல்ல. அதை விட வேற வேற பாதைகள் எப்படி ஒரே உண்மையை நோக்கி போகுது, இல்ல எங்க வேறுபடுதுன்னு தேடுறது. இதுதான் இதுல சுவாரஸ்யமே. இந்த தேடல் ஒரு மதத்துக்குள்ள மட்டும் நிக்கல. நீங்க பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் கூட சொல்றார், தன்னோட சுயநலத்திலிருந்து விடுதலை அடையிறது தான் மனுஷனோட உண்மையான மதிப்புன்னு. ஆமா. கிறிஸ்துவும் சொல்றார், தன்னை உண்மையா ஃபாலோ பண்ணணும்னா ஒருத்தன் தன்னைத்தான் வெறுக்கணும்னு. அதுவும் அந்த சுயநல அகங்காரத்தை விடுறத பத்தி தானே. மிகச் சரியா சொன்னீங்க. அதான் புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது. நம்ம பிறக்கும் போதே மதம், இனம், தேசியம், பாலினம்னு ஏகப்பட்ட லேபிள்ஸ் ஒட்டிடுறாங்க. ம். இது நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாலும் சில சமயம் இதுவே சுவரா மாறிடுது. இந்த சுவரை தாண்டி அந்த குறுகலான நான்ல இருந்து வெளியே உண்மையான சுயத்தை அறியறது தான் யாத்ரிகனோட நோக்கம்னு புத்தகம் சொல்லுது. சரி, இந்த சுயத்தை அறியிற பயணம் அது எப்படிப்பட்டது? அந்த நான் யார்? கோகம், அந்த கேள்விக்கு எப்படி பதில் தேடுறது? ஆமா, அந்த கோகம் கேள்வி ரொம்ப முக்கியம். இது நாம வெளியே காட்டிக்கிற முகமூடி இருக்குல்ல, பர்சனாலிட்டி, அதுல இருந்து உண்மையான முகத்துக்கு, சோல் போற பயணம். தற்காலிகமா நாம இருக்கிற ஆளுமையில இருந்து நிரந்தரமான ஆன்மாக்கு போறது. வேதாந்தம் சொல்ற மாதிரி நாம பெரும்பாலும் ஒரு தூக்க நிலையில, ஒரு மாயையோட பிடியில இருக்கும். புத்தர் சொன்ன மாதிரி நாம விழிச்சுக்கணும். அப்படி விழிச்சுக்கு விடாம நம்மள எது புடிச்சு வச்சிருக்கு? அதுதான் அகங்காரம்னு புத்தகம் சொல்லுது. இது வெறும் கர்வம் இல்ல. இல்லையா? இல்ல. பயம், தீராத ஆசைகள். புத்தர் இத தன்கான்னு சொல்றார். நாம ஏத்துக்கிட்ட ரோல்ஸ், பதவிகள், மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிற கவலை, இது எல்லாத்தோட கலவை தான் அந்த அகங்காரம். ஓ.
இந்த சுயநலமும் பற்றுதலும் தான் துன்பத்துக்கு, அதாவது துக்கத்துக்கு காரணம்னு புத்தரோட முக்கியமான போதனை சொல்லுது. அப்போ ஆன்மீக பாதைங்கிறது இந்த அகங்காரத்தை குறைக்கிறது இல்ல கடந்து போறது அப்படிதானே? ஆமா, அதோட மையமே அதுதான். கிறிஸ்துவும் தன்னை பின்பற்றுவன் தன்னை வெறுக்கணும்னு சொன்னது இந்த அகங்காரத்தை விட்டுடுறத பத்தி தான். ஒரு யூத ஹசிதிக் பழமொழி ரொம்ப அழகா சொல்லும். சொல்லுங்க. தன்னால நிரம்புன ஒரு பாத்திரத்துல வேற எதுக்கும் இடம் இருக்காது. அதே மாதிரி தன்னால நிரம்புனவங்கிட்ட கடவுளுக்கும் இடம் இல்ல. இந்த அகங்காரத்தை ஒப்பு கொடுக்கிறது தான் ஆன்மீகத்தோட அடிப்படை. இது இது பகவத்கீதையில சொல்ற நிஷ்காம கர்ம மாதிரி இருக்கே. அதாவது பலன்ல பற்று இல்லாம கடமையை செய்யறது. மிகச் சரியா புடிச்சீங்க. நிஷ்காம கர்மானா சும்மா இருக்கிறது இல்ல, வேலைய செய்யணும், ஆனா அதோட பலன் எனக்கு கிடைக்கணுங்கிற சுயநல நோக்கம் இல்லாம ஒரு பெரிய சித்தத்தோட கருவியா நாம செயல்படணும். ம். இது அந்த அகங்கார பிடியிலிருந்து விடுபட ஒரு வழி. இத செய்ய நமக்கு வழிகாட்டுறது எது? அங்கதான் புத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. புத்தி அது நம்ம சாதாரண அறிவு மாதிரி தானே? இல்ல, புத்தம் புத்திய வெறும் மனசை விட உயர்ந்ததா சொல்லுது. மனசு சலனமானது, ஈஸியா புலன்களால இழுக்கப்படும். ஆனா புத்திங்கிறது பகுத்தறியற சக்தி. எது சரி, எது தப்பு, எது நிக்கும், எது போயிடும்னு பிரிச்சு பாக்குற உள்ளுணர்வு. ஓ. கதா உபநிடதத்துல ஒரு தேர் உவமை வரும். உடல்தான் தேர், புலன்கள் குதிரைங்க, மனசு கடிவாளம், ஆன்மா ஆத்மன், தேருக்கு சொந்தக்காரர். ஆனா புத்தி தான் தேரோட்டி. ஆ, ஞாபகம் வருது. புத்தி சரியா இருந்தாதான் அந்த குதிரைங்களை அடக்கி மனசை கட்டுப்படுத்தி ஆன்மாவை அதோட இலக்குக்கு கொண்டு போக முடியும். அது ஒரு இன்னர் கம்பாஸ் மாதிரி. சரி, இந்த உள் வழிகாட்டுதலை நாம பின்பற்றும் போது நம்ம மதம் அதோட சடங்குகள்லாம் எப்படி? அது உதவுமா இல்ல தடையா இருக்குமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஒழுங்கா அமைக்கப்பட்ட மதம் ஒரு படகு மாதிரி ஆற்ற கடக்க உதவும். ஆமா. ஆனா அக்கறை அடைஞ்ச பிறகும் படகையே தூக்கிட்டு போனா அது முட்டாள்தனம் தானே? உண்மைதான். அதே மாதிரி மதத்தோட சடங்குகள், கோட்பாடுகள், கதைகள் எல்லாமே உண்மையான ஆன்மீக அனுபவத்துக்கு வழிகாட்டியா இருக்கலாம். ஆனா அதுவே கடைசி உண்மைன்னு நினைச்சுக்கிட்டா அதுவே தடையா மாறிடும். அபாயம் இருக்கு. அதாவது சும்மா சடங்கு செய்யறது இல்ல கோட்பாட நம்புறது மட்டும் போதாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, உண்மையான மாற்றங்கிறது வெறும் நம்பிக்கையிலயோ சடங்குலயோ தெரியாது. ஒருத்தரோட தினசரி செயல்பாடுல, அவங்க பழகுற விதத்துல, அவங்க அணுகுமுறையில தெரியற மாற்றம் தான் முக்கியம். புத்தர் கூட தியரிய விட தர்மத்தை ஃபாலோ பண்றது தான் முக்கியம்னாரு. கபீர் மாதிரி ஞானிங்க கோயில் மசூதின்னு எல்லாம் வெளியே தேடாதீங்க, உங்க இதயத்துல இருக்கிற இறைவனை பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ சின்னங்கள் கூட உண்மையை மறைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. குருக்கள், புனித நூல்கள், சிலைகள் இது கூடவா? அது கண்டிப்பா உதவியா இருக்கலாம், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதுவே கடவுள், அதுவே கடைசி உண்மைன்னு பார்க்க ஆரம்பிச்சா அது தடையா மாற சான்ஸ் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையில நடந்ததா சொல்ற ஒரு விஷயம் இதுக்கு நல்ல உதாரணம். சொல்லுங்களேன். அவர் தீவிர காளி பக்தர். ஆனா ஒரு கட்டத்துல தியானத்துல காளி தேவியோட உருவம் தோணும்போது இதுவும் ஒரு மனத்தோற்றம் தான் உணர்ந்து ஞான வாழால அந்த உருவத்தையே வெட்டி அதுக்கும் அப்பாற்பட்ட நிலைக்கு போனதா சொல்லுவாங்க. ஓ. இதோட அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு வடிவமும் எவ்வளவு புனிதமா இருந்தாலும் அதுவே முடிவான உண்மை இல்ல. இது கொஞ்சம் தீவிரமான சிந்தனை தான். அப்போ நான் இந்து, நான் கிறிஸ்தவன், நான் முஸ்லிம், இந்த மாதிரி நாம சொல்ற அடையாளங்கள் கூட ஒரு வகையில தடைதானா? புத்தகம் அதான் சொல்லுது. இந்த அடையாளங்கள் ஒரு சமூகமா வாழ்றதுக்கு தேவைப்படலாம். ஆனா ஆழமான ஆன்மீக தேடல்ல இது ஒரு பாரமா மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் தன்னோட மத கோட்பாடு, கலாச்சார பின்னணியெல்லாம் தாண்டி போய் அடிப்படையான மனுஷ அனுபவத்தை புரிஞ்சுக்க முயற்சிக்கும் போதுதான் உண்மையான உரையாடலே சாத்தியம். ரவி ரவீந்திரா இத மதங்களுக்கு இடையான உரையாடல், இன்டர்ஃபேத் டயலாக் அப்படிங்கறத விட யாத்ரீகர்களுக்கு இடையான உரையாடல், இன்டர் பில்கிரிம் டயலாக்னு சொல்றாரு. ஓ, அது நல்லா இருக்கே. ஆமா, அதாவது வேற வேற பாதையில போற சக பயணிகள் நடுவுல நடக்கிற உரையாடல் மாதிரி. சரி, இந்த பயணத்துல நம்ம உலகத்துல இருக்கிற 2 பெரிய ஆன்மீக நீரோட்டம் இருக்குல்ல, கிழக்கு மரபுகள், இந்திய மரபுகள், மேற்கு மரபுகள், பைபிள் சார்ந்தவை. இது 2 எப்படி இதுல பங்கு வகிக்குது? இது 2 சுத்தமா வேற வேறையா இல்ல ஒற்றுமை இருக்கா? இது புத்தகத்தோட ஒரு முக்கியமான பகுதி. 2 மரபுகளுக்கும் நடுவுல நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. ஆனாலும் அதோட மைய நோக்கம், அணுகுமுறையில சில முக்கியமான வேறுபாடுகள் இருக்கு. இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிறது அந்த யாத்ரீகனுக்கு ரொம்ப உதவும். சரி, முதல்ல இந்திய மரபுகளை பத்தி பார்க்கலாமா?
அதோட மைய கருத்து என்ன? இந்திய மரபுகளோட, அதாவது இந்து, பௌத்தம், ஜைனம் அடிப்படை நோக்கம் வந்து விடுதலை, மோக்ஷம் இல்லனா நிர்வாணம்னு சொல்லுவாங்க. இது பிறப்பு இறப்பு சுழற்சி இருக்குல்ல, சம்சாரம், அதிலிருந்து விடுபடுறது. அதுக்கு வழி வழி என்னன்னா சுயத்த ஆத்மன அறியறது. உபரிடதங்கள் சொல்ற மாதிரி அந்த தனிப்பட்ட ஆத்மாவும் இந்த பிரபஞ்சத்தோட ஆதாரமான பிரம்மமும் ஒண்ணுதான். தத்வமசி, நீயே அது. இது ஒரு உள்நோக்கின பயணம். தியானம், யோகம், ஞான விசாரம், இது மூலமா இந்த உண்மைய உள்ள இருந்து அறியறது தான் பாதை. இதுல கடவுளோட பங்கு என்னவா இருக்கு? பல இந்திய மரபுகள்ல ஒரு படைப்பு கடவுள் இருந்தாலும் அவரை விட தர்மம்ங்கிற அந்த பிரபஞ்ச நியதிக்கு தான் அதிக முக்கியத்துவம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு, கர்மா இருக்கு. அதுதான் அடுத்த பிறவியை தீர்மானிக்குது. யக்னம், வேள்வி மாதிரி சடங்குகள் இருந்தாலும் அது பெரும்பாலும் அகசுத்திக்கும் பிரபஞ்ச ஒழுங்கோட இசந்து வாழ்றதுக்கும் தான். புத்தரோட போதனைகள் இன்னும் ஒரு படி மேல போய் கடவுளை பத்தி விவாதிக்கிறத விட அறியாமைய போக்கி துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. ஆத்ம தீபோ பவா, நீயே உனக்கு ஒளியாயிருன்னு சொன்னார். சுய முயற்சி தான் முக்கியம். சுருக்கமா சொன்னா இந்திய மரபுகள் விடுதலைய உள்ளிருந்து ஸ்வயத்த அறியறது மூலமா தேடுது. சரி, அப்போ பைபிள் சார்ந்த மேற்கு மரபுகள், யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம், இது எப்படி வேறுபடுது? இந்த மரபுகளோட மையம் வந்து ஒரே கடவுள், யாவே, இறைவன், அல்லாஹ். அவர் படைப்பாளர், எல்லாம் வல்லவர், நீதியும் கருணையும் உள்ளவர். இங்கே முக்கியமானது என்னன்னா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு. கடவுள் மனுஷங்களோட உடன்படிக்கை செஞ்சுக்கிறார். மனுஷன் கடவுளோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ இங்க விடுதலை எப்படி கிடைக்குது? இங்க ரட்சிப்புற கருத்து முக்கியம். மனுஷன் பாவம் செய்யக்கூடியவன் கடவுள்கிட்ட இருந்து விலகி போறவன். அதனால அவன் தன்னோட முயற்சியால மட்டும் கடவுளை அடைய முடியாது. அவனுக்கு கடவுளோட அருள் தேவை. கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை, அவரோட சித்தத்துக்கு அடிபணியறது மூலமா இந்த அருளை பெற முடியும். இங்க விடுதலைங்கிறது மனுஷனோட சுய முயற்சியால இல்லாம கடவுளோட கருணையால வெளியிருந்து வருது. சமூகத்தோட பங்கு எப்படி இதுல? சமூகத்துக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. யூத மரபுல இஸ்ரேல் மக்கள், கிறிஸ்தவத்துல திருச்சபை, இஸ்லாத்துல உம்மா, இது சும்மா தனி ஆட்களோட கூட்டம் இல்ல. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்லனா ஒன்னு சேர்க்கப்பட்ட ஒரு சமூகம். புரியுது. புனித பவுல் சொல்ற நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, குறிப்பா மற்றவங்க மேல காட்டுற தன்னலமற்ற அன்பு, அகப்பே, இது எல்லாமே இந்த சமூக உறவுகள்ல வெளிப்படணும். மத்தேயு நற்செய்தியில இயேசு சொல்ற மாதிரி, சின்னன் சிறுசுகள்ல ஒருத்தனுக்கு நீ செஞ்சதெல்லாம் எனக்கே செஞ்சாய். அதாவது மத்தவங்களுக்கு சேவை செய்யறது கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு சமம். ஆக ஒன்னு உள்ளிருந்து சுயத்தை அறிய சொல்லுது, இன்னொன்று வெளியிருந்து வர்ற இறைவனோட அருளை நம்பி அவரோடும் மத்தவங்களோடும் உறவுல வாழ சொல்லுது. இது ரெண்டும் அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானதா, இல்ல யாத்ரிகன் ரெண்டிலிருந்தும் எதையாவது கத்துக்கலாமா? புத்தகம் சொல்றது என்னன்னா, இது ரெண்டுமே உண்மையோட வேற வேற முகங்களை காட்டுது. ஒன்னு ஞான பாதைய சொல்லுது, இன்னொன்னு பக்தி இல்லனா சேவை பாதைய சொல்லுது. யாத்ரிகன் வந்து இந்த ரெண்டு அணுகுமுறையையும் தன்னோட பயணத்துல ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். சுய அறிவும் தேவை, அதே சமயம் சரணாகதியும் மத்தவங்களோட அன்பான உறவும் தேவை. இந்த புரிதலோட அந்த யாத்ரிகனோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இது ஏதோ மலையுச்சிலையோ குகையிலையோ போய் செய்ய வேண்டிய ஒண்ணு இல்லையா? நிச்சயமா இல்ல. புத்தகம் அதான் அழுத்தமா சொல்லுது. நம்ம அன்றாட வாழ்க்கை தான் ஆன்மீக பயிற்சிக்கான உண்மையான களம். நாம செய்யற ஒவ்வொரு வேலையும், அத சமைக்கிறதா இருக்கலாம், ஆபீஸ் வேலையா இருக்கலாம், குழந்தைங்கள பாத்துக்கிறதா இருக்கலாம், அத கவனத்தோட ஆங்காரத்தை குறைக்கிற நோக்கத்தோட செஞ்சா அதுவே ஒரு யோகமா மாறிடும். கீதையில கிருஷ்ணர் சொல்ற நிஷ்காம கர்மா மாதிரி. அதேதான். ஒரு ஜென் குரு கிட்ட ஞானம் கிடைச்சதும் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், விறகு வெட்டுவேன், தண்ணி சுமப்பேன்னு. சாதாரண வேலைகள்ல தான் ஆன்மீகம் வாழுது. இது சுயத்திற்கு இரத்தல், டைங் டு செல்ஃப்னு சொல்றாங்களே, அதோட சம்பந்தப்பட்டதா? அது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. சுயத்திற்கு இரத்தல்னா உடம்பால சாகுறதில்ல. அது நம்மளோட அகங்காரத்துக்கு, நம்ம சுயநலத்துக்கு, நம்ம பழைய அடையாளங்களுக்கு சாகுறது. புனித பவுல் நான் அனுதினமும் சாகிறேன்னு சொல்றார். ஒரு சூஃபி ஞானி சொல்றார், நீ சாகிறதுக்கு முன்னாடி செத்துட்டா நீ நிஜமா சாகும்போது சாக மாட்டேன்னு. ஓ, அதாவது
அகங்கார பிடியிலிருந்து விடுபட்டுட்டா மரண பயம் கூட போயிடும். இது ஒரு முடிவில்ல, ஒரு புதிய உண்மையான வாழ்க்கையோட ஆரம்பம். சரி, இந்த யாத்ரீக பயணத்துல கடைசியா உண்மையையும் அன்பையும் எப்படி ஒன்னு சேர்க்கிறது? சில சமயம் உண்மை பேசுனா மத்தவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும், அன்பு காட்டுனா உண்மையை மறைக்கிற மாதிரி தோணும். ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி. புத்தகம் சொல்றது உண்மையான அன்பும் அன்பான உண்மையும் பிரிக்க முடியாதது. கீதையில பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அன்போட வடிவமா இருக்கார், அதே சமயம் தர்மத்தையும் உண்மையும் நிலைநாட்டுறார். யோவான் நற்செய்தியில சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு வருது, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள்னு வருது. ம், தேலோஜியா ஜெர்மானிக்கான ஒரு பழைய ஜெர்மானிய நூல் சொல்லுது, உண்மை இல்லாம அன்பில்ல, அன்பில்லாம உண்மை இல்லன்னு. காந்திஜி சத்தியத்தையும் அஹிம்சையையும் அன்பையும் வாழ்க்கையோட 2 தூண்களா வச்சிருந்தார். யாத்ரிகன் தன்னோட தேடல்ல அறிவையும் ட்ரூத் கருணையையும் லவ்வையும் சமமா வச்சுக்க முயற்சி பண்ணணும். ரொம்ப அருமை. ரவீந்திராவோட த பில்கிரிம் சோல் புத்தகம் வழியா உண்மையிலே ஒரு ஆழமான பயணம்தான் போனோம். யாத்ரீக ஆன்மாவோட தேடல், அகங்காரங்கிற சவால், மதங்கள் எப்படி வழிகாட்டுது, சில சமயம் எப்படி தடங்களா இருக்கு, கிழக்கு மேற்கு மரபுகளோட பார்வைகள், நம்ம அன்றாட வாழ்க்கையே ஆன்மீக பாதைங்கிறது, சுயத்துக்கு இரத்தல், அப்புறம் உண்மையும் அன்பையும் எப்படி ஒன்னு சேர்க்கறதுன்னு நிறைய முக்கியமான விஷயங்களை தொட்டு பேசணும். ஆமா, இந்த புத்தகம் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற அந்த தேடுற ஆன்மாவை கொஞ்சம் தட்டி எழுப்புது. நம்ம மதம் கலாச்சாரம் என்னவா வேணா இருக்கலாம், ஆனா அந்த மூலத்தை தேடுற ஒரு தாகம் நம்ம எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. இந்த யாத்திரைங்கிறது ஒரு முடிவே இல்லாத பயணம், ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆரம்பம்ங்கிறத இது ஞாபகப்படுத்துது. இந்த உரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை. இவ்வளவு வெளி அடையாளங்கள், கோட்பாடுகள், இத்தனை சத்தங்களுக்கு நடுவுல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த யாத்ரீக ஆன்மாவோட குரலை நீங்க எப்படி கேட்க போறீங்க? உங்க அன்றாட வாழ்க்கையில ரவீந்திரா சொல்ற மாதிரி அந்த காலத்துக்கும் காலமற்றதுக்கும் நடுவுல உள்ள சந்திப்பு புள்ளிய, அந்த நிகழ்கணத்தோட ஆழத்தை எப்படி அனுபவிக்க போறீங்க? இந்த பயணம் தொடரட்டும். அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்.